அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உருது பாடத்தொடரில் இன்று 10வது பாடத்தின் பக்கம் உங்களை வரவேற்கின்றேன். நாம் அம்ரு நஹி ஏவல் வினை விலக்கல் வினை எப்படி எடுக்க வேண்டும் என்று படித்து முடித்துவிட்டோம். அதன் பின்னால மாசி இறந்த காலத்தினுடைய 3 வகையை கற்றுவிட்டோம். மாசி முத்லக், மாசி கரீப், மாசி பஇ 3 வகை படித்திருக்கின்றோம். இன்று அதே இறந்த காலத்தின் 4வது வகை மாசி இஸ்திம்ராரி. இதற்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்வார்கள், பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்றும் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். மாசி இஸ்திம்ராரி பற்றி உங்களுக்கு தெரியும். இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு செயல் அது இறந்த காலத்திலேயே முடிந்து விட்டிருக்கிறது. இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து வந்து முடிந்துவிட்ட ஒரு செயலுக்குத்தான் நாம் மாசி இஸ்திம்ராரி என்று கூறுவோம். அவதானியங்கள். மாசி இஸ்திம்ராரி சீன் தா மீம். பாருங்கள், சீனை இப்படி எழுதுவோம். அதன் பின்னால் தா ஒரு வட்ட வடிவத்தில் மீம் வந்து இருக்கின்றது. ராரி மாலி இஸ்திம்ராரி, அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். இதற்கு பாஸ் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்றும் நமக்கு கூறலாம். ஏற்கனவே நாம் கற்றிருக்கின்றோம். அம்ரு அதாவது ஏவல் வினை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அது ஆண் பாலாக இருந்தாலும் பெண் பாலாக இருந்தாலும் நா என்ற மஸ்தரை நீக்கிவிட்டு எஞ்சக்கூடியது தான் ஏவல் வினை. அதாவது ஆனா மஸ்தர்ல இருந்து நாம் நாவை நீக்கினோம், எஞ்சுகின்றது ஆ. ஆ என்று சொன்னால் ஆண் பால் பெண் பால் இருசாராருக்கும் நாம் வா என்று அழைப்பு விடுப்பதற்கு பாவிப்போம். இந்த ஆனா மஸ்தர்ல இருந்து நாம் நாவை நீக்கியதன் பின்னால அல்லது அம்ரில் அம்ருடைய வார்த்தையில் நாம் தா 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 சேர்ப்பதின் மூலமாக இந்த மாசி இஸ்திம்ராரியை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஆ தா தா, ஆ தா தா, அவன் வந்து கொண்டிருந்தான். அதாவது இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு செயல், செய்து முடிச்சாச்சு. அப்படி தொடர்ச்சியாக இறந்த காலத்தில் செய்து கொண்டு இருந்த ஒரு செயலுக்குத்தான் நாம் மாசி இஸ்திம்ராரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், வோ ஆ ஆ தா தா, அவன் வந்து கொண்டிருந்தான். அதாவது இது முதக்கர் ஆண்பால். वो आता था, वो आते थे, அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். तू आता था, நீ வந்து கொண்டிருந்தாய். तुम आते थे, நீங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள். मैं आता था, நான் வந்து கொண்டிருந்தேன். ஹம் ஆதே தே, நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். இந்த அடிப்படையில் மிகவும் இலகுவாக பாடமாக்கிக் கொள்ள முடியும். वो आता था वो आते थे, तू आता था तुम आते थे, मैं आता था हम आते थे. அதனுடைய பெண் பாலுடைய பகுதியை பாருங்கள். அதாவது முஅன்னஸ் वो आती थी, தி தி சேர்க்க வேண்டும். அதாவது அம்ரின் மீது, ஆ என்ற அம்ரின் மீது தி தி சேர்க்க வேண்டும். தி தி, அதாவது அவள் வந்து கொண்டிருந்தாள். தி தி, அதனை பன்மையாக்குவதற்கு தி தி சேர்க்க வேண்டும். वो आती थी, वो आती थी. तू आती थी, तुम आती थी.
मैं आती थी, हम आती थी. எனவே இவைகளை சொல் இலக்கணத்துக்கு நாம் சர்ஃப் என்று சொல்லுவோம். அதாவது சொல் இலக்கணம் மோர்ஃபாலஜி, இதற்கு நாம் சர்ஃப் என்று சொல்லுவோம் அரபியிலும் உருதியிலும். அந்த சர்ஃபுடைய முறைதான் இது. முஸக்கர் वो आता था वो आते थे, तू आता था तुम आते थे, मैं आता था हम आते थे, वो आती थी वो आती थी, तू आती थी तुम आती थी, मैं आती थी हम आती थी. पारंगल वो आती थी वो आती थी, तो आती थी तुम आती थी, मैं आती थी हम आती थी. இப்பொழுது இதனை வைத்து நமக்கு வசனம் அமைக்க முடியும். அதே போல பல சர்ஃப்களை செய்யவும் முடியும். நீங்கள் பல மாசி உடைய முறைகளை அறிந்திருக்கின்றீர்கள். அவைகள் அனைத்தையும் நாம் மனப்பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். மனப்பாடமாக்குவதற்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. அதை இலகுவாக மனப்பாடமாக்கிக் கொள்ள முடியும். பாருங்கள், இதையும் இலகுவாக மனப்பாடமாக்கலாம். वो आता था वो आते थे, तू आता था तुम आते थे, मैं आता था हम आते थे, वो आती थी वो आती थी, तू आती थी तुम आती थी, मैं आती थी हम आती थी. எனவே ஒரு வசனம் ஒன்றை நாம் இந்த மாசி இஸ்திம்ராரிலே அமைப்போம். நீங்கள் அறிந்த ஒரு மஸ்தர் கேல்னா, கேல்னா, அதனை நாம் மாசி இஸ்திம்ராருக்கு திருப்போதாக இருந்தால் அவன் விளையாடி கொண்டிருந்தான், वो खेलता था என்று சொல்வோம். वो खेलता था, அவன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் மைதானத்திலே விளையாடி கொண்டிருந்தான். वो मैदान में खेलता था, அவர்கள் மைதானிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆண்பால் वो मैदान में खेलते थे. அதே மாதிரி பெண்கள், அந்த பெண்கள் மைதானிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். वो औरतें என்பது பெண்களுக்கு, औरत என்றால் பெண். औरत, औरत என்கிறது உருதுல பெண்ணுக்கு சொல்வார்கள். அதனுடைய பன்மை औरते என்று வரும். இந்த பன்மைகள் எல்லாம் எப்படி எடுப்பது என்பதனை நாம் பிறகு கற்றுக்கொள்வோம். இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள், औरत என்பது பெண்ணுக்கு சொல்வார்கள். மரத் என்றா ஆண், மரத், மரத் என்று ஆணுக்கு சொல்வார்கள். இப்பொழுது மரத் ஆண், औरत பெண், லடுக்கா பையன், பாய் உடைய கருத்து, லடுக்கி கேர்ள் உடைய கருத்து. லடுக்கா லடுக்கி, वो लड़के அந்த பிள்ளைகள், அந்த ஆண் பிள்ளைகள், मैदान में खेलते थे, மைதானிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். மே என்று சொல்றது இன் உடைய கருத்து, அதாவது in the ground. அப்ப மே அதாவது லே என்ற கருத்தில் வரும், மைதானிலே. அந்த ஆண் பிள்ளைகள் அல்லது அவர்கள் மைதானிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். वो लड़के ஆண் பிள்ளைகள், वो लड़के मैदान में खेलते थे. वो औरतें அந்த பெண்கள், वो औरतें அந்த பெண்கள் मैदान में बैठती थी, बैठती
பேட்டி தீ. அந்த பெண்கள் மைதானிலே அமர்ந்திருந்தார்கள். பேட்னா என்றால் உட்கார்றது, அமர்றது. அந்த அடிப்படையில் वो औरतें மைதான் में बैठी थी, அந்த பெண்கள் மைதானிலே அமர்ந்திருந்தார்கள், உட்கார்ந்திருந்தார்கள். वो लड़के मैदान में खेलते थे. அந்த ஆண் பிள்ளைகள் லடுக்கே, லடுக்கா உடைய பன்மை லடுக்கே, லடுக்கா ஒருமை, லடுக்கே பன்மை. वो लड़के அந்த பாய்ஸ், அந்த ஆண் பிள்ளைகள் மைதான் மே மைதானிலே खेलते थे விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த முறையில் வேண்டிய வார்த்தையை நமக்கு அமைத்துக் கொள்ள முடியும். நமக்கு தேவைப்படுகிறது சொற்கள். நாம் சொற்களை படித்துக் கொள்ள வேண்டும், சொல் செல்வந்தர்களாக ஆக வேண்டும். அப்பொழுது பாஷை மிகவும் இலகுவாக எங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதற்கு ஆகவும் முக்கியம் வாய்ந்தது தான் இந்த இலக்கணத்தினுடைய பகுதி. உருதுவில் மிகவும் சொற்பமான இலக்கணத்தினுடைய ஒரு பகுதி தான் இருக்கின்றது. அதனை நாம் ஆர்வத்தோடு ஆசையோடு கற்று நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வோம் என்றால் மிகவும் இலகுவானதாக ஆகிவிடும். உருது பாஷையில் பாண்டித்துவம் பெறலாம்.